நல்லவ இல்லங்கிறது எனக்கு தெரியும். நல்ல குடும்பத்துல பிறக்கலங்கிறது எனக்கு தெரியும். நான் பார்த்த வரைக்கும் நீ நம்பிக்கைக்குரியவளா இல்ல. நான் விசாரிச்ச வரைக்கும் உன் குடும்பம் கௌரவமான குடும்பமா இல்ல. பாண்டி அம்மாவோட தாலிய பங்கு போட்டவளை பத்தி பவித்ரமாவா பேச முடியும்? என்னம்மா பிரச்சனை? என்ன பிரச்சனை கௌரி? சொல்லுமா, என்ன பிரச்சனை? எதுக்குமா எங்களை இந்த ஊர்ல சேர்த்துக்கிட்டீங்க? எங்க அம்மா எங்களோட வந்து நின்னப்போ அவங்கள அடிச்சு துரத்தாம எதுக்குமா அடைக்கலம் கொடுத்தீங்க? அப்பவே எங்களை அடிச்சு ஊரை விட்டு துரத்தி இருந்தா நாங்க வேற ஊர்ல அப்பா இல்லாத பிள்ளைங்கள கூட அவமானப்படாம வளர்ந்துருப்போம்ல. யார் இப்போ நான் அவமானமா பேசினா? வக்கீல் உமா மகேஸ்வரி மேடம். நான் நல்லது நினைச்சா கூட, நல்லது செஞ்சா கூட என்ன மட்டமா பாக்குறாங்க, மட்டமா பேசுறாங்க. அவங்க மகனை பாக்குறதுக்கு ஹாஸ்பிட்டல் போன இடத்துல அவங்கள பார்க்க வேண்டியதா போயிடுச்சுமா. ஒரு கம்பெனியோட லீகல் அட்வைசர் போஸ்ட் நான் மேடத்துக்காக விட்டு கொடுத்தேன்ல, அத தப்பா பேசுறாங்கம்மா. நீ யார் எனக்கு பிச்சை போடன்னு வக்கரமா பேசுறாங்கம்மா. நான் என்ன திமிரலைய விட்டு கொடுத்தேன்? அவங்க பதவியை நான் பறிச்சுதான் இருக்க கூடாது, என் மேல பகை தொடர்ந்து வளர்ந்துட்டே இருக்க கூடாதுன்னு தானே நான் அந்த பதவி வேண்டான்னு சொன்னேம்மா. அதோட நிக்கலம்மா, அம்மாவை போலதானே பிள்ளையும் இருக்கும்னு ஏளனமா பேசினாங்கம்மா. இதுக்கும் என் அம்மாவுக்கும் என்னமா சம்பந்தம்? நான் தப்பு பண்றதா நினைச்சா என்ன பேசலாம்ல, நான் வேண்டாங்கல. எதுக்கு என் அம்மாவை இழுக்கணும்? அதாமா உலக வழக்கம். அப்பன் கொலைகாரனா குடிகாரனா இருந்தாலும் அவனோட மக வாழ்க்கை கேள்விக்குறியா இருக்காது. இதே அம்மாவோட வாழ்க்கை கொஞ்சம் கோணலா போனாலும் மக வாழ்க்கை கேலிக்குரியதா ஆயிடுமா. நான் தாலியில பங்கு கேட்டு வந்தேன். அக்கா என்ன தப்பா பார்க்காம என்ன தங்கச்சியா பார்த்தாங்க. ஆசைப்பட்ட வாழ்க்கையை நல்லா வாழ்ந்துக்கொன்னு எனக்கு அனுமதியும் கொடுத்தாங்க. அவங்கள மாதிரியே எல்லாரும் இருப்பாங்களா? என்ன தப்பா தானே பாப்பாங்க. நம்மளோட தனிப்பட்ட வாழ்க்கையை விமர்சிக்க இவங்களாம் யாருமா? அவங்களும் இந்த சமுதாயத்துல ஒரு அங்கம்மா. நல்லதோ கெட்டதோ அத விமர்சனம் செஞ்சுதான் ஆவாங்க. இத்தனை வருஷம் நான் பொறுத்துக்கிட்டேன். இதுக்கு மேல நீங்களும் பொறுத்துக்க பழகிக்கணும். நான் பெத்தது 4 பொண்ணுங்க. அத ஒரு பொறுப்பான இடத்துல, பாதுகாப்பான இடத்துல கரையேத்துறது சாதாரண விஷயம் இல்ல. சொல்லடி கல்லடி பட்டுதான் நான் 4 பொண்ணுங்களையும் கல்யாண பொண்ணா மாத்தணும்.